ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் இந்த நாளில் பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிறவளாய் காணப்படுகிறாயா? இந்த நாளிலும் நீங்கள் வேதனைப்பட்ட அனைத்து காரியங்களிலும் தெய்வன் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறார். அந்தரங்கமான ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதில் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, இந்த பாவ பழக்க வழக்கத்தில் என்னால் விடுபட முடியலேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் என் குடும்ப பிரச்சனை நினச்சி வெளியே சொல்ல முடியாத ஆண்டவரே, அவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அந்தரங்கத்திலே நீ ஜெபித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீ அந்தரங்கத்திலே ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்டில் உன் அந்தரங்கமான ஜெபத்திற்கு வெளியரங்கமான ஒரு பதிலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியத்திற்கெல்லாம் நீ அந்தரங்கமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அந்தரங்கமான ஜெபத்திற்கு ஒரு பெரிய பதிலை தேவன் கொடுக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, என்னை யாருமே நினச்சி பார்க்கல ஆண்டவரே, என் வேதனையை யாருமே புரிந்து கொள்ளவில்லை, என் இருதயத்தின் எண்ணங்களை என் விருப்பங்களை யாருமே அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, என்னை யாருமே புரிந்து கொள்ளலை, ஒருவர் கூட புரிந்து கொள்ளல ஆண்டவர், என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளலை, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளலை, என் பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளலை, ஒருவருமே என்னை புரிந்து கொள்ளாதபடி வாழ்கிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களுடைய அந்தரங்கத்தில் இருக்க காரியத்திற்கு வெளியரங்கமான பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். ஏன்னா அவர் நான் பதிலை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. எத்தனை வருடங்களாய் உன் படுக்கையில் நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் கடந்து வருகிறது. வெளியே சொல்ல முடியாதபடி அழுதழுது உன் படுக்கையை நினைத்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்திற்கு தேவன் ஒரு பதிலை இன்றைக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீ பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே. உன் குடும்ப சூழ்நிலைகள் அனைத்துமே இந்த நாளிலே மாற்றப்பட போகிறது. உன் வேதனைகள் மாற்றப்பட போகிறது. ஏன்னா வெளியரங்கமான ஒரு பதிலை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, தேவன் பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட அப்போ அந்தரங்கமான ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. எத்தனையோ பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு துக்கங்களோடு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. சரீர பலவீனத்தோடு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இசப்பா. இந்த நாளிலே தகப்பனே, எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் என்னென்ன காரியங்களை எழும்பி நடத்த வேண்டும் அத்தனை காரியங்களை நடத்தி ஆண்டவரை ஆசீர்வதித்து இவர்களை கனப்படுத்த போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.